துளிர்க்கும் சிந்தனைகள் 2 சாமுவேல் வேத பாடம் 3. சவுல் மரணமடைந்த பிறகு யூத கோத்திரத்தார் தாவீதை அரசனாக முடிசூட்டினார்கள். ஆனால் இந்த முடிவை சவுலின் படைத்தளபதி நேரின் மகன் அப்னேர் ஏற்க மறுத்து சவுலின் மகன் இஸ்போசேத்தை கூட்டிக் கொண்டு மக்னாயீமுக்கு போய் அவனை அரசனாக்கினான். அவர்களுக்கு எப்பிராயீம், பென்யமீன், இஸ்ரேல் மக்களும் ஆதரவாக இருந்தார்கள். தாவீதுக்கு யூத கோத்திரத்தார் மட்டுமே ஆதரவாக இருந்தார்கள். இந்த சகோதர யுத்தம் சில காலம் தொடர்ந்தது. அப்னேர் தேவனுடைய திட்டத்தை, இறையாண்மையை சரியாக புரிந்து கொண்டிருந்தால் தாவீதுக்கு ஆதரவாக இருந்திருப்பான். சவுலின் மகன் அரசனாக தொடர்ந்திருக்க மாட்டான். சவுலின் குடும்பத்திற்கு காட்டிய அப்னேரின் இராஜ விசுவாசம் தேவனின் திட்டத்திற்கு எதிராக நிற்க வைத்தது. இன்றைக்கும் சபைகளில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலைவர் இறந்த பிறகு தேவன் அங்கீகரிக்கிற புதிய தலைமையை அல்லது தலைவரை மறைந்த தலைவரை பின்பற்றுகிற விசுவாசிகள் லாயலிஸ்ட் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் புதிய தலைமைக்கு எதிர்த்துதான் செயல்படுவார்கள். முடிவு சபையில் குழப்பம். இன்றைக்கும் பல சபைகளில் இந்த அப்னேர்களால் ஏற்படுகின்ற குழப்பங்கள் சபையின் வளர்ச்சியை பாதிக்கின்றன. தேவன் முன் குறித்த தலைவர்களுக்கு மேலாக மனிதர்களால் உருவாக்கப்படும் தலைமையை ஆதரிப்பதோ உருவாக்குவதோ தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான செயல் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் நம்மை வளர்த்துவிட்ட தலைவர்களுக்கு காட்டுகின்ற விசுவாசம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக மாறிவிடக்கூடாது. அப்னேர் போல நாமும் தேவன் அங்கீகரித்த புதிய தலைமைக்கும் தலைவருக்கும் எதிராக செயல்படுகிறவர்களாக மாறிவிடக்கூடாது. புதிய தலைமை எப்படி செயல்படுகிறது என்பதை நிதானமாக கவனித்து நாம் நம்முடைய முடிவுகளை எடுக்க வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று மாமிசத்தில் தனிப்பட்ட குடும்ப விசுவாசத்திற்காக செயல்படக்கூடாது. How often in the history of the church have God's people allowed human affection and appreciation to overrule the will of God? இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.